பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பினுடைய மூன்றாவது பாடம் அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்ற பாட புத்தகத்தில் இரண்டாவது பாகத்தில் இடம்பெறக்கூடிய சூரா அன்-நாஸினுடைய அது இடம்பெறக்கூடிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதனுடைய முந்தைய வகுப்பில் சூரா அன்னாஸ் உடைய தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தம், சூரா அன்னாஸில் இடம்பெறக்கூடிய செய்திகள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம், அதாவது சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் இந்த சூராவில் சூரா அன்னாஸில் இடம்பெறும் செய்திகள், ஒன்றாவது அல்லாஹுவின் 3 அழகிய பெயர்கள் இடம்பெறுகின்றன. அல்லாஹுடைய பெயர்கள் எத்தனை இடம்பெறுகின்றது? 3. முதல் பெயர் அர்-ரப், படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் வணங்க தகுதியான இறைவன். அர்-ரப்புக்கான அர்த்தம் என்ன? படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் வணங்க தகுதியான இறைவன். நம்மளை படைத்தவன் அவன்தான், நம்மளை பரிபாலித்தல் தான். நம்ம பிறந்ததிலிருந்து உணவு கொடுத்து நம்மை வளர்த்து வருபவன் அவன்தான். வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, அல்லாஹு தஆலா எப்படி மனிதனை பரிணாம வளர்ச்சியில வளர்க்கிறான் என்பதை அப்போதே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சிறந்த சயின்டிஸ்டான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கூற்றை அல்லாஹு தஆலா சூரா நூஹில் பதிவு செய்கிறான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்க சொன்னாங்க அந்த மக்களை பார்த்து, வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, தாவரத்தை வளர்ப்பதை போல அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான்? வளர்க்கிறான். பாருங்க, சின்ன குழந்தையாக நாம இருந்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் நம்மை வளர்த்து வருகிறான். நம்மை வளர்ப்பது யார்? அல்லாஹ். புரியுதுங்களாமா? அப்ப ரப் அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அல்லாஹுடைய பெயர் என்னது? ரப். எனவேதான் பல இறை தூதர்கள் ரப்பனா வனம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃகிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், இந்த ரப்பினுடைய பேரை விளங்கி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம். ரப்பனா வனம்னா அன்ஃபுஸனா, எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம், நாங்கள் உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டோம். வ இல்லம் தஃகிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய பெயரை உணர்ந்து அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவன்தான் என்னை படைத்தவன், என்னை பக்குவப்படுத்தி வருபவன், எனக்கு வாழ்வாதாரம் கொடுப்பவன் அவன்தான், என்னை வாழ வைப்பவன் அவன்தான், என்னை மரணிக்க செய்பவன் அவன்தான் என்பதை உணர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட குழந்தை இல்லாத போது ரப்பி என்று அல்லாஹுடைய இந்த பேரை சொல்லிதான் கேட்டாங்க. ஹபிலி மினஸ் சாலிஹீன், எனக்கு நல்ல பிள்ளையை கொடு, நல்லவர்கள் இருந்து பிள்ளையை கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க. இந்த அல்லாஹுடைய பெயரை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுடைய முதல் அத்தியாயமான சூரா ஃபாத்திஹாவுடைய துவக்கத்திலேயே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அவனுடைய பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பாகிய இறைவனாகிய அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அந்த பெயரை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ரகாத்திலையும் பாருங்க, ருக்குல என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம் ஓதுறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? மகத்தான என்னுடைய இறைவனை நான் என்ன செய்கிறேன்? தூய்மைப்படுத்துகிறேன். 3 தடவை 2 தடவை சொல்றோமா இல்லையா? அதான் இந்த பேர். இந்த பேரை நம்ம உணர வேண்டும். அதே போல சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் அலா, தக்பீர் கட்டிய பிறகும் பாத்தம் சொன்னா நம்ம சூரா ஃபாத்திஹாவிலே இருந்த ரப்புடைய பேரை நம்ம நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ருக்குலையும் அல்லாஹுடைய ரப் என்ற அல்லாஹுடைய பெயரை நினைவுபடுத்தக்கூடிய நிலை, சுஜூதிலையும் நினைவுபடுத்தக்கூடிய நிலை, தொழுகை முடிச்சுட்டு அல்லது எப்ப நம்ம துஆ செய்யறோமோ அப்பவும் அல்லாஹ் இந்த ரப்புடைய பெயரை நினைவுபடுத்தக்கூடிய துஆக்கள் நிறைய இடம்பெறுகின்றன. ரப்பனா லக்கல் ஹம்த், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்ன பிறகு
மீண்டும் அல்லாஹ்வுடைய பெயராகிய ரப்பனா என்ற பெயர் அங்கு நினைவுபடுத்தப்படுது. எனவே இந்த பெயரினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தேவை ஏற்படுதா, இந்த பெயரை உணர்ந்து நீங்க அல்லாஹ்ட்டுக்கங்க. அல்லாஹு தாலாவை கல்வியை அதிகப்படுத்த வேண்டி நபியவர்களுக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுக்கும் போது ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி என்ற பெயரை தான் அல்லாஹ் பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறான். அப்ப இந்த பெயரை புரிஞ்சு கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து இரண்டாவது பெயர் சூரா நாஸில் இடம்பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர் அல் மலிக். மலிக்னா என்ன அர்த்தம்? அரசன். மலிக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அரசன். அரசன், அவன்தான் அரசன், உண்மையான அரசன். இப்ப இந்த உலகத்துல நிறைய அரசர்கள் வாழ்ந்து போயிட்டாங்க. இப்ப நிறைய ஆட்சியாளர்கள் இப்ப இருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு டெம்பரரியான ஒரு அரசாட்சி தான் இருக்குது. எல்லா அரசர்களும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட நிலப்பரப்பை தான் ஆட்சி செய்ய முடியும். சரியா? அதே போல இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு நாடு, குறிப்பிட்ட ஒரு ஊர், இவ்வளவுதான் ஆட்சி செய்ய முடியும். குறிப்பிட்ட காலம்தான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வந்துடும்? வயோதிகம் வந்துடும், அல்லது வேற ஆள் ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அல்லது செத்து போயிடுவாங்க, மரணித்து விடுகிறார்கள். ஆனால் மரணிக்காத இந்த அனைத்து உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் யார்? அல்லாஹ். அதுக்கான அர்த்தம் என்ன? அல் மலிக். சொல்லுங்க, அல் மலிக். புரியுதுங்களா? இந்த பேரை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து மூன்றாவது பெயர் என்ன? அல் இலாஹ். சொல்லுங்க, வணக்கத்துக்குரியவன். வணங்க தகுதியான வணக்கத்துக்குரியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். புரியுதுங்களாமா? அப்ப சூரா நாஸில் அல்லாஹ்வுடைய அழகிய 3 பெயர்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து வீண் எண்ணங்களை ஏற்படுத்தும் ஷைத்தான்கள் மற்றும் மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுதல் இடம்பெறுது. வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான், வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதனே பாருங்க, நம்ம நல்ல உள்ளம் இருக்கும், நண்பரை பற்றி நல்லா நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா இந்த நண்பர் ஷைத்தானுடைய தன்மை கொண்ட சில மனிதர்கள் என்ன செய்யலாம்? புறமா பேசி ஏதாவது மனசை அப்படியே மாற்றி விடுறக்கூடிய நிலைகள் இருக்குது. பாக்குறோமா இல்லையா? அதுல இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடக்கூடியதை கற்றுத்தர்றாங்க. தூங்குறதுக்கு முன்னால 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறத நபியவர்கள் கற்றுத்தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை ஃபாலோ பண்ணலாமா? வாழ்க்கையில செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.